ரொம்ப நன்றி உங்கள் வரவேற்புக்கு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சமாதானமா இருக்கீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 7 மாதங்களை தேவ கிருபையினாலே ஆண்டவர் நம்மை பாதுகாத்து பராமரித்து நம்மை அற்புதமாய் வழிநடத்தி இந்த 8வது மாதத்தில் முதல் வாரத்தில் தேவனுடைய ஆலயத்தில் அதிகாலை வேளையில் நீங்கள் தேடி வரும்படி ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் அவரை கண்டடையும்படி தேவன் கிருபை கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிலிப்பியர் 4வது அதிகாரம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும் ஒரு வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். என்னங்க, எப்படிங்க? ஒன்றுக்கும், எந்த காரியத்துக்கும் நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, அது என்ன கவலையா இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்த கவலை, உங்களுடைய சுகம், உங்களுடைய சுகவீனம், உங்களுடைய குடும்பம், உங்க பிள்ளைங்க, உங்க வேலை, உங்க பொருளாதாரம், உங்க கணவன், உங்க படிப்பு, உங்க எதிர்காலம், உங்க திருமண காரியம், இன்னும் என்னது குழந்தை பாக்கியம், இன்னும் கர்ப்பமா இருக்கிறீங்க, நல்ல பிரசவம் வேணும், இன்னும் பண தேவைகள் சந்திக்கப்படணும், கடன் அடையணும், பலவிதமான கவலைகள் ஒவ்வொருடைய மனதில் என்ன பண்ணலாம், இருக்கலாம். அல்லேலூயா. உங்கள கவலை இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? அப்படி இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையாவே மனிதர் அப்படின்னாலே எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு கவலை என்ன செய்யும், இருக்கும். 5 வயசு குழந்தைக்கு நான் பள்ளிக்கூடம் போகணுங்கிற கவலை இருக்கும். நாளைக்கு ஸ்கூல் போகணுமே, காலையில எழுந்து பேக்கை தூக்கிக்கிட்டு போகணுமேனு கவலை இருக்கும். அப்ப அந்தந்த வயதுக்குரிய கவலை எல்லாருக்கும் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. எது கவலைப்படாதீங்க? பையனை குறித்து கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. கணவரை குறித்து கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. குடும்பத்தை குறித்து கவலைப்படுறீங்களா? எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுறீங்களா? வேலை இல்லையேன்னு கவலைப்படுறீங்களா? வியாபாரம் நடக்கலையேன்னு கவலைப்படுறீங்களா? ஒன்றுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, எல்லாவற்றை குறித்து, எல்லா கவலைகளை குறித்தும் புலம்பாம என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. யாருக்கிட்ட சொல்லணும்? தேவனிடத்துல. கவலை வருதா மனசுல, குறைவு இருக்கா வீட்டுல, பயம் வருதா கவலையினால, ஆண்டோடைய சமூகத்துல முழங்கால் படிக்கிட்டு நீங்க எல்லா பிரச்சனையும் எல்லா கவலையும் எந்ததெல்லாம் உங்க மனசுல கவலையா இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன செய்யணும், தேவனுக்கு தெரியப்படுத்திடணும். யாருக்கு தெரியப்படுத்தணும்? தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் உங்கள் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கவலை முதல்ல சிந்தனையில வரும், அப்புறம் இருதயத்துல வரும். அப்புறம் தான் சரீரத்தை பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கீங்களான்னு கேட்குற மாதிரி வெளிப்படும். அப்போ முதல்ல நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய கவலைகளை ஆண்டவரிடத்துல சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். ஆமென்.
அந்த சமாதானம் இருதயத்தில் வர்ற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. சில நேரங்களில் செபிப்பீங்க, ஆனால் உங்களுக்குள்ள அந்த சமாதானம் வராது. செபிப்பீங்க, சமாதானம் வராது. மறுபடியும் அந்த கவலை மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வந்ததுன்னா மறுபடியும் என்ன செய்யுங்க? போய் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் தொடர்ந்து செபிக்கும் பொழுது உங்கள் மனசில் உங்களை அறியாமல் ஒரு தெய்வீக சமாதானம் வரும். அது எப்போ வரும்னா, விசுவாசம் உங்களுக்குள்ள வரும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே என் காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வரும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு மன நிம்மதி. சமாதானங்கிறது என்ன தெரியுமா? கவலை போய் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி. அல்லேலூயா. அந்த நிம்மதி ஆலயத்துக்கு வந்து நீங்கள் செபிக்கும் பொழுது கிடைக்கலாம் அந்த சமாதானம், அல்லது வசனத்தை கேட்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கலாம், அல்லது இந்த வசனத்தை இப்போ சொல்லிட்டு இருக்கிறப்பயே அந்த சமாதான நிம்மதி உங்களுக்குள்ள என்ன செய்யலாம்? வரலாம். அல்லது ஒரு பாடல் வரியை கேட்கும் போது உங்களுக்கு அந்த சமாதானம் வரலாம், அல்லது நீங்கள் தனியாக செபிக்கும் பொழுது, அல்லது நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது எப்போ வேணாலும் வரலாம். அல்லேலூயா. அப்போ அந்த நிம்மதியை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் உங்கள் கவலையை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். அந்த நிம்மதி வந்துருச்சுன்னா, அந்த தைரியம் வந்துருச்சுன்னா, அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா பயப்படாதீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். அந்த காரியத்தை ஆண்டவர் சரியான வேலையில் சரியான விதத்தில் அற்புதமாக உங்களுக்கு ஜெயமாக நடத்தி அந்த கவலையிலேருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கி நம்ம சாப்பாட்டை குறித்து கவலைப்படுறோம், பணத்தை குறித்து கவலைப்படுறோம், உடைய குறித்து கவலைப்படுறோம். அதனால தான் ஆண்டவர் அந்த மத்தேயு 6வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, நீங்கள் உணவுக்காக என்ன செய்ய வேணாம்? கவலைப்பட வேண்டாம். உடைக்காக கவலைப்பட வேண்டாம். என்னத்தை சாப்பிடுவோன்னு கவலைப்பட வேண்டாம். எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கவலைப்பட வேண்டாம். நாளைய தினத்தை குறித்து என்ன பண்ண வேண்டாம்? கவலைப்பட வேண்டாம். இதுக்கெல்லாம் கவலைப்படுறதுனால உங்களால் உங்கள் சரீரத்திலிருந்து ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, அதை குறைக்கவும் முடியாது. நீ கவலைப்பட்டு ஏதாவது சாதிக்க முடியுமா? முடியாது. கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணனா சாதிக்கலாம், ஆண்டவருடைய சமூகத்தில். அதனால தான் ஆண்டவர் அந்த மத்தேயு 6வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, நீங்கள் உணவுக்காக என்ன செய்ய வேணாம்? கவலைப்பட வேண்டாம். உடைக்காக கவலைப்பட வேண்டாம். என்னத்தை சாப்பிடுவோன்னு கவலைப்பட வேண்டாம். எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கவலைப்பட வேண்டாம். நாளைய தினத்தை குறித்து என்ன பண்ண வேண்டாம்? கவலைப்பட வேண்டாம். இதுக்கெல்லாம் கவலைப்படுறதுனால உங்களால் உங்கள் சரீரத்திலிருந்து ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, அதை குறைக்கவும் முடியாது. நீ கவலைப்பட்டு ஏதாவது சாதிக்க முடியுமா? முடியாது. கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணனா சாதிக்கலாம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணனா சாதிக்கலாம். அதனால கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்காது. ஆகையால நீங்க என்ன செய்யுங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. முதல்ல ஆண்டவரை தேடி ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டுடைய வார்த்தையின் வழியில நடங்க. அவருடைய நீதியில் என்ன செய்யுங்க? நடங்க. அவருடைய நீதியின் வழியில நடக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு என்ன செய்வார்? பதில் கொடுப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ தேவ ராஜ்யத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு, தேவ சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு, விசுவாசத்தையும் கொடுப்பாரு, வார்த்தையும் கொடுப்பாரு. எதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படுறீங்களோ அதையும் சேர்த்து கூட கொடுப்பார். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு நான் இப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி வாழ்க்கையை தேடுங்க. ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றியோடு உலகத்தில் நீங்கள் எதுக்கெல்லாம் கவலைப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் கூட சேர்த்து கொடுப்பார். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா உங்களுக்குள்ள விதைக்கப்படுகிற கர்த்தருடைய வசனம் பலன் கொடுக்காம போயிடும். லூக்காவில் 8வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் கவலைப்படுறதுனால உங்களுக்குள்ள விதைக்கப்பட்ட கர்த்தருடைய வசனம் உலக கவலையினாலும் ஐஸ்வர்ய மயக்கத்தினாலும் பலவிதமான பாரங்களினாலும் சிற்றினாலும் நெருக்கப்பட்டு அது பலன் கொடாமல் போயிடும். கடைசியில் நீங்கள் விசுவாசியாகவே என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. அதனால் ரொம்ப நேரம் கவலையை சுமக்காதீங்க. கவலையை ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு அதிலிருந்து விடுதலை ஆகி நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அந்த காரியத்தில் வெற்றியை கொடுப்பார். நம்ம கவலைப்பட வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய ரட்சிப்பை குறித்து கவலைப்படணும். ஆமேன். எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் நமக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதான பெற்றுக்கொண்டதான அந்த ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்பீர்களானால் தேவனுடைய வரும் கோபத்துக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவீர்கள்? அப்போ எதை குறித்து கவலைப்படணும்? பரிசுத்த வாழ்க்கையை குறித்து தான் கவலைப்படணும்.
ரட்சிப்பை குறித்து கவலை. ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொண்டிருக்கிறேன்னா, என் விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறேன்னா, என் பரிசுத்தத்தை காத்து கொண்டிருக்கிறேன்னா, சபை கூடுதலை காத்து கொண்டிருக்கிறேன்னா, அனுதினமும் செபிக்கிறேன்னா, வேதம் வாசிக்கிறேன்னா, ஆலயத்துக்கு வர்றேன்னா, பந்தி எடுக்கிறேன்னா, தேவனுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துறேன்னா, என் வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கா, இதை பற்றி மட்டும்தான் கவலைப்படணுமே வெளியே உலக காரியத்தின் கவலையெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். எல்லாரும் செபிக்கலாமா? இன்னைக்கு யாரெல்லாம் பலவிதமான கவலையோடு வந்திருக்கிறீங்களோ உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். நிச்சயமாகவே ஆண்டவர் கவலையிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். இன்றைக்கி ஆண்டோடைய ஆலயத்தில் உங்கள் கவலையை சொல்லிடுங்க. எல்லாருக்கும் எழுந்து நில்லுங்க. அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ, என்னென்ன கவலை இருக்கோ, அது எல்லாத்தையும் நீங்களே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த காரியம் என் மனசுக்கு கவலையாக இருக்குது, இந்த காரியம் என் மனசுக்கு வருத்தமாக இருக்குது, இந்த காரியம் என்னை அடிக்கடி துக்கப்படுத்தி என் சமாதானத்தை கெடுத்துப்படுது. ஆண்டவரை இதில் நீங்கள் ஒரு அற்புதம் செய்யணும். என் கவலையை உங்கள் பாதத்தில் வைக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும். எல்லாரும் சோமல்லாமா? வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை இந்த காலையில் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் உங்கள் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று எழுதியிருக்கிறதப்பா. இந்த வார்த்தைக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி எங்க வாழ்க்கையில, எங்க இருதயங்களை, எங்க சிந்தைகள்ல ஆண்டவரே கவலைகளை கொண்டு வந்து, பாரத்தை கொண்டு வந்து, எங்க சமாதானத்தை கெடுத்துப்படுகிற, எங்க நிம்மதியை கெடுத்துப்படுகிற எல்லா காரியத்தையும் தகப்பனே இந்த காலை வேளையில உம்முடைய பாதப்படியில வைக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்க வைக்கிறோம். ஜீவனுள்ள தேவன், சர்வவல்ல தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், அடையாளங்களை செய்கிற தேவன், பலவிதமான பலத்த செய்கைகளை நடப்பிக்கிற தேவன், எங்களுக்காய் வழக்காடுகிற தேவன், எங்களுக்கு நீதி செய்கிற தேவன், எங்க காரியங்களை கையில எடுக்கிற தேவன், எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற தெய்வம், இந்த நாளில எங்களுக்காக நீ வெளிப்படுவீராக. ஆண்டவரே ஒவ்வொருடைய வியாதி, பிரச்சனை, கடன் பாரம், குடும்ப பிரச்சனைகள், கணவன் பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, ஆண்டவரே மனைவி பிரச்சனை, வேலை பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, படிப்பில் இருக்கிற கவலை, ஆமாண்டவர் ஸ்தோத்திர எதிர்கால கவலை, ஆண்டவரே சகல காரியங்களிலும் தேவனே உம்முடைய கரம் வெளிப்படட்டும். ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யட்டும்னு ஜெபிக்கிறப்பா. குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிற பிள்ளைகளுக்கு கற்ப கனிகளை கொடுங்க. பிரசவத்துக்காக எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புத சுக பிரசவத்தை கொடுங்க. எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் வெளிப்படட்டும். ஆண்டவரே பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை சமாதானத்தை கொடுங்க. தேவனே ஸ்தோத்திரம். எதிர்கால பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய பயத்தை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்க. தேவன் எல்லாருக்குள்ளயும் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. பாவத்திலும் அக்கிரமத்திலும் சிக்கி கிடக்கிற மக்கள், விடுதலை இல்லாதவங்க, பரிசுத்தம் இல்லாதவங்க, ஜெபிக்க முடியாதவங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து கவலைப்படுற எல்லாருக்கும் தேவன் அந்த காரியத்திலிருந்து விடுதலை கொடுத்து எல்லாரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரிசுத்தாவின் பலத்தினால நிரப்பி தேவனை எல்லாரையும் ஆசீர்வதிங்க.